அஸ்ஸலாமு ஹலோ ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நானும் என் ஹப்பியும் சேர்ந்து ராம்நாட்டில் டைட்டானிக் பொருட்காட்சி போட்டிருக்காங்க, அங்கே தான் போயிருந்தோம். அங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஷிப்பையே ரெடி பண்ணி அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்க நல்லா இருந்துச்சு. உள்ளாக்க என்ட்ரி ஆனதோடையே அந்த மூவியில் ஆக்ட் பண்ணியிருந்த மெயின் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க, பிரிண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஜாக், ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அங்கே ரோஸ் போட்டிருந்த அந்த ப்ளூ கலர் பெண்டன்ட்டையும் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே கண்ணை பறிச்சிச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த மூவிஸில் வர்ற முக்கியமான சீன்ஸ், அப்புறம் அந்த டைட்டானிக் ஷிப்பையே மினியாக பண்ணி செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா மழை வந்துருச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி என்ன பண்ணுறது, ஒரு 1 ஹவர் கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணோம், மழை விட்டுருச்சு. அப்புறம் ஃபுட் கோர்ட் போயிருந்தோம். ஃபுட் கோர்ட்டில் நாங்கள் எங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே மழைக்கு சுட சுடவே எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு காளான் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மெயினாக பொருட்காட்சி போனதே கப்பல் ஊஞ்சல் ஆடுறதுக்காண்டி தான். அங்கே போய் நானும் என் ஹப்பியும் கப்பல் ஊஞ்சால் போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம். அது ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அந்த கப்பல் ஊஞ்சால் ஒரு ரவுண்ட் போனதுக்கப்புறம். அப்புறம் நாங்கள் ஒரு சின்ன ஒரு கேம் விளாண்டுருந்தோம். இந்த பால்ஸ்லாம் போட்டு டோட்டல் பண்ணால் ஒரு அமௌண்ட் டோட்டல் பண்ணால் ஒரு நம்பர் வரும். அதுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று தந்தாங்க. அது நாங்கள் ஏமாந்துட்டோம். நமக்கு தெரியும் அது ஏமாத்திடுவாங்க. அது நமக்கு பெரிய ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் ஒரு இதுக்காக வேண்டி விளாடலாம், ஒரு டைம் பாஸ்க்காண்டி விளாடலாம், ஜாலிக்காண்டி விளாடலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் எனக்கு அதில் ஒரு சின்ன கூடை மாதிரி ஒன்று கிடச்சிருந்துச்சு. சரி ஓகே, கிடைச்ச வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். அப்புறம் சாப்பிட்றதுக்காக டின்னர் சாப்பிட்றதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அங்கே ஒரு ஹாஃப் கிரில்லும் ஃப்ரைட் ரைஸும் வாங்கியிருந்தோம். அங்கே ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டதே எனக்கு ஒரு வயிறு ஃபுல்லாக இருந்ததுனால நான் எதுவும் அவ்வளோக்கா சாப்பிடல, என் ஹப்பி மட்டும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.